வணக்கம், வெல்கம் டு சித்ரா முரளிஸ் கிச்சன். இன்றைக்கி என்ன ரெசிபி பார்க்க போகிறோம் அப்படின்னா பொன்னாங்கண்ணி கீரை போட்டு கூட்டு தான் பண்ண போகிறோம். நம்ம கூட்டு வந்து எப்பயுமே வந்து தேங்காய், பச்சை மிளகா, சீரகம் அரைச்சி விடுவோமா. அரைச்சி விட்றதுக்கு வந்து தேங்காய், பச்சை மிளகா, சீரகம், அதோட ஒரு 3 பல்லு பூண்டு, ஒரு 5 பல்லு சின்ன வெங்காயம் போட்டு அரைச்சிக்க போகிறோம். அதே மாதிரி வேக வைக்கும்போது வந்து பாசிப்பருப்பு, கொஞ்சம் தக்காளி, கொஞ்சம் மஞ்சள் பொடி, கொஞ்சம் பெருங்காயம், அப்புறம் கீரையெல்லாம் சேர்த்து வேக வச்சுக்க போகிறோம். தாளிக்கிறதுக்கும் அதே மாதிரி சின்ன வெங்காயம் வந்து ஒரே 2 சின்ன வெங்காயம் வந்து சேர்க்க போகிறோம். ஸோ கூட்டு எப்படி பண்ணுறதுன்னு பார்த்துருவோம். அதே மாதிரி இன்றைக்கி வெண்டைக்காய் கறியும் வந்து எப்படி பண்ண போகிறோம்னா, தேங்காய் சாதாரணமாக காரமெல்லாம் போட்டு தேங்காய் போடுவோம் இல்லையா. இன்றைக்கி வந்து தேங்காய், கொஞ்சம் மஞ்சள் பொடி, கொஞ்சம் ரெட் சில்லி பவுடர், சீரகம் வந்து கோர்ஸாக அரைச்சிட்டு லாஸ்ட்டாக நம்ம வந்து சேர்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து கீரையை வந்து வேக வச்சுக்கலாம். கீரை, பருப்பு, தக்காளிலாம் நம்ம முதல்ல வேக வச்சுக்கலாம். பாசிப்பருப்பு, பொன்னாங்கண்ணி கீரை, தக்காளி, மஞ்சள் பொடி, பெருங்காயம் போட்டிருந்தோம். இப்போ நல்லா வெந்துடுத்து. இதுக்கு அரைச்சிக்க வேண்டிய சாமான் என்னென்னங்கிறத பார்த்துடலாம். சின்ன வெங்காயம் ஒரு 5 சின்ன வெங்காயம், ஒரு 3 பல்லு பூண்டு, 2 பச்சை மிளகா காரத்துக்கு, தேங்காய் ஒரு 3-4 டேபிள் ஸ்பூன், சீரகம் 1 டீஸ்பூன். ஸோ இதை அரைச்சிக்க போகிறோம். இதை அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுவோம். அதுக்குள்ளே இங்கே பாருங்கள், இந்த பக்கம் கடாய் வச்சுருக்கேன், எண்ணெய் காய வச்சுருந்தேன், நல்லா காஞ்சிருத்து. வெண்டைக்காய் வந்து நம்ம வந்து கறி தான் பண்ண போகிறோம். அதுக்கு தாளிச்சிக்கலாம். கடுகு, உளுத்தம்பருப்பு, சீரகம், அப்புறம் சின்ன வெங்காயம், கொஞ்சமாக மஞ்சள் பொடி, வெண்டைக்காய் வந்து நல்லா அலம்பி கட் பண்ணி ரெடியாக வச்சுருக்கேன். இப்போ அதையும் சேர்த்துட்றேன். நல்லா ஒரு மிக்ஸ் பண்ணிவிட்டு மூடி வச்சுருவோம். இன்னும் உப்பு சேர்க்கல, இனிமேல் தான் சேர்க்கணும். ஒரு 2 நிமிஷம் மூடி வச்சிடும். வெண்டைக்காய் வந்து போட்டு ஒரு 2 நிமிஷம் ஆகிடுத்து. இப்போ வந்து உப்பு சேர்த்துக்கலாம். வெண்டைக்காய்க்கு தேவையான உப்பு சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு மூடி வச்சுருங்க. வெண்டைக்காய் வெந்துடும். இதுக்கு அரைச்சிக்க வேண்டியது என்னென்னு பார்த்துக்கலாம். கோர்ஸாக அரைச்சிக்க போகிறோம். தேங்காய் வந்து ஒரு 4 டேபிள் ஸ்பூன் தேங்காய், கொஞ்சமாக வந்து மஞ்சள் பொடி, காரத்துக்கு ரெட் சில்லி பவுடர் தான். ஸோ காரத்துக்கு தகுந்த மாதிரி ரெட் சில்லி பவுடர் நான் 1 டீஸ்பூன் சேர்த்துருக்கேன். சீரகம் ஒரு 1/2 டீஸ்பூன். இதை கோர்ஸாக அரைச்சி எடுத்துன்னு வந்துடுவோம். வெண்டைக்காய் கறிக்கு வந்து தேங்காய், மஞ்சள் பொடி, ரெட் சில்லி பவுடர், அப்புறம் சீரகம் கோர்ஸாக இந்த மாதிரி அரைச்சிக்கணும். அரைச்சாச்சு. அடுத்தது கூட்டுக்கு சொல்லியிருந்தேன் இல்லையா, கூட்டுக்கும் அரைச்சி அதை சேர்த்துடலாம். நாம் கூட்டுக்கு வந்து ஏற்கனவே சொல்லியிருந்தேன், சின்ன வெங்காயம், பூண்டு, பச்சை மிளகா, சீரகம், தேங்காவை அரைச்சிக்கலாம். கொஞ்சம் தண்ணி விட்டு அரைச்சிப்போம். கூட்டுக்கு அரைச்சாச்சு. இப்போ பொன்னாங்கண்ணி கூட்டில் சேர்த்துருவோம். நல்ல ஒரு கொதி வரட்டும். அரைச்ச விழுதெல்லாம் சேர்த்துட்டோம். இப்போ வந்து கூட்டு நல்லா கொதிக்கட்டும். அது கொதிக்கிறதுக்குள்ளே நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, இந்த பக்கம் வெண்டைக்காய் போட்டிருக்கோமா, வெண்டைக்காய் வந்து வெந்துருத்தாங்கிறத பார்த்துருவோம். நாம் கீரை நல்லா கொதிச்சுட்டு இருக்கு. அரைச்ச விழுதெல்லாம் சேர்த்து தேவையான உப்பு சேர்த்துருவோம். சேர்த்து ஒரு கொதி வந்தோடனே தாளிக்க வேண்டியதுதான்.
கூட்டு ரெடி ஆகிடுது. ஸோ இறக்கிட்டு தாளிச்சிடுவோம். தேங்காய் எண்ணெய் விட்டுக்கலாம், காயட்டும். இந்த பக்கம் வந்து வெண்டைக்காயும் வெந்தெடுத்து நல்லா வெந்தெடுத்து. ஸோ நம்ம கோர்ஸாக அரைச்சி வச்சுருக்கிறதையும் சேர்த்துடலாம். தேங்காய், மஞ்சள் பொடி, ரெட் சில்லி பவுடர், சீரகம், கொஞ்சம் பெருங்காய பொடி சேர்த்துப்போம். அவ்வளோதான். ஜஸ்ட் மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 2 நிமிஷம் அப்படியே இருக்கட்டும். இழுப்பக்கரண்டியில் தேங்காய் எண்ணெய் விட்டுருந்தோம், அதை நல்லா காஞ்சிடுத்து. கடுகு, உளுத்தம்பருப்பு, சீரகம், அதுக்கப்புறம் வந்து சின்ன வெங்காயம் 2 சின்ன வெங்காயம் பொடியாக கட் பண்ணது, அதையும் சேர்த்துக்கலாம். சும்மா லைட்டாக அதில் வதக்கினா போதும். ஆஃப் பண்ணிட்டு கூட்டில் சேர்த்துருவோம். அவ்வளோதான், நம்மளுடைய பொன்னாங்கண்ணி கீரை கூட்டு வந்து ரெடி. இந்த பக்கம் வந்து வெண்டைக்காய் தேங்காய் போட்ட கறியும் ரெடி ஆகிடுது. ஸோ ஆஃப் பண்ணிடலாம். சமையல் வந்து ரெடி ஆகிடுது. அடுத்தது வந்து காலேஜுக்கு வந்து டிஃபன் பாக்ஸ்க்கு வந்து லெமன் ரைஸும் உருளைக்கிழங்கு கறியும் பண்ணியிருக்கேன். இன்றைக்கி ரெசிபி பார்த்துருப்பீங்க. பொன்னாங்கண்ணி கீரை வந்து கூட்டு ரொம்ப நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். நல்ல சுடசாதத்தில் நெய்யை விட்டு அதை பிசைஞ்சிட்டு வெண்டைக்காய் கறியும் வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். அதையும் வந்து நீங்கள் தொட்டு சாப்பிட்டு பார்த்தீங்கன்னா அவ்வளோ நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ கண்டிப்பாக வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்தது வந்து நான் வந்து வாட்டர்மெலான் வந்து ஜூஸ் தான் போட போகிறேன். இப்போ வாட்டர்மெலான் ஜூஸ் தான் போட போகிறோம். வாட்டர்மெலான் வந்து கட் பண்ணி போட்டாச்சு. இதை வந்து அரைச்சிட்டு வடிகட்டிடுவோம். நாம் வடிகட்டிக்கலாம். சக்கரைலாம் எதுவுமே தேவையில்லை, அந்த பழத்தில் இருக்கிற ஸ்வீட்டே போதும் நமக்கு. இன்றைக்கி வந்து பப்பாயாவும் வாட்டர்மெலானும். இப்போ வந்து நம்ம ஒரு சைட் டிஷ் தான் பார்க்க போகிறோம். நான் வந்து மத்தியானம் சப்பாத்தி தான் பண்ண போகிறேன். சப்பாத்திக்கு தொட்டுக்கிற மாதிரி காலிஃப்ளவர் குருமா. இது வந்து நீங்கள் இடியாப்பத்துக்கும் தொட்டுக்கலாம், சாதத்துலேயும் பிசைஞ்சு சாப்பிட்லாம், எல்லாத்துக்குமே நல்லாயிருக்கும். பரோட்டா எல்லாத்துக்குமே நல்லாயிருக்கும். ஸோ இப்போ இந்த காலிஃப்ளவர் குருமா வந்து எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத பார்த்துடலாம். நான் முதல்ல வந்து காலிஃப்ளவர் வந்து தனித்தனியாக வந்து ஆஞ்சிட்டு உப்பு தண்ணியில் போட்டுட்டு அதுக்கப்புறமா வேக வச்சு எல்லாம் ரெடியாக வேக வச்சு எடுத்து வச்சுட்டேன். இப்போ எப்படி பண்ணுறதுன்னு பார்த்துடலாம். இது பேன் வச்சுருக்கேன், அதில் வந்து எண்ணெய் விட்டுருக்கேன். எண்ணெய் நல்லா காஞ்சிடுத்து. ஸோ தாளிக்கிறதுக்கு வந்து சோம்பு 1/2 டீஸ்பூன், 2 கிராம்பு, ஒரே ஒரு பட்டை, பிரிஞ்சி இலை, அப்புறம் வெங்காயம், ஒரே ஒரு வெங்காயம். நான் வந்து சின்ன வெங்காயம் வந்து ஒரு 10 சின்ன வெங்காயம் பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை சேர்க்குறேன். பெரிய வெங்காயமும் சேர்த்துக்கலாம், எது இருக்கோ அதை சேர்த்துக்கலாம் நீங்கள். இது கூடவே வந்து காரத்துக்கு பச்சை மிளகா மட்டும்தான் யூஸ் பண்ண போகிறேன். ஸோ இஞ்சி, பூண்டு, பச்சை மிளகா, காரம்லாம் வந்து உங்களுக்கு தகுந்த மாதிரி பார்த்து போட்டுக்கோங்க. நான் வந்து 2 பச்சை மிளகா, ஒரு 1/2 இன்ச்சுக்கு இஞ்சி, ஒரு 4-5 பல்லு பூண்டு சேர்த்து கோர்ஸாக வந்து அரைச்சி வச்சுருக்கேன். இப்போ அந்த பேஸ்ட்டு சேர்த்துருவோம். இந்த இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை போகட்டும். இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை போயிட்டு ஒரு சின்ன சைஸில் ஒரு தக்காளி, இது கூடவே கொஞ்சம் மஞ்சள் பொடி, அப்புறம் உப்பு. காலிஃப்ளவர்லேயே உப்பு போட்டு தான் வேக வச்சுருக்கோம். ஸோ அதனால் இந்த கிரேவிக்கு தகுந்த மாதிரி உப்பு மட்டும் சேர்த்துண்டா போதும். நல்லா வதங்கட்டும். தக்காளி வெங்காயம்லாம் நல்லா வதங்கிடுது. நம்ம வந்து காலிஃப்ளவரில் உப்பு போட்டு தான் வேக வச்சுருக்கோம். ஸோ இப்போ வந்து அதை சேர்க்குறேன். நீங்கள் உப்பு போட்டு வேக வைக்கலைன்னா தகுந்த மாதிரி உப்பெல்லாம் மட்டும் பார்த்து போட்டுக்கோங்க. கொஞ்சம் தண்ணி இருக்குது, அதோடையே சேர்த்துட்றேன்.
காலையில் இதெல்லாம் வேக வச்சு இப்போ வெயில் காலம் அப்படிங்கிறதுனால நீங்கள் வந்து கூடிய மட்டும் காலையிலேயே வந்து சீக்கிரமாகவே மத்தியானத்துக்கு எல்லாத்துக்கும் தேவையானதெல்லாம் ரெடி பண்ணி வச்சுருங்க. இல்லைன்னா வெயிலில் வந்து நின்று சமைக்கிறது ரொம்ப கஷ்டமாக தான் இருக்கும். கொஞ்சம் கொத்தமல்லி, அப்புறம் இது ஒரே ஒரு கொதி வரட்டும். நான் வந்து தேங்காய், ஒரு 4 முந்திரி பருப்பு, ஒரு அரை டீஸ்பூன் வந்து சோம்பு, தாளிக்கும் போது ஒரு அரை டீஸ்பூன் சோம்பு போட்டோம். இப்போ அரைக்கிறதுக்கு வந்து ஒரு அரை டீஸ்பூன் சோம்பு, அரை டீஸ்பூன் சோம்பு, முந்திரி பருப்பு இருந்து முந்திரி பருப்பு, இல்லைனா வந்து நம்ம பொட்டுக்கடலை சேர்த்துக்கலாம், இல்லைனா வந்து கசகசா இருந்தால் அது கூட சேர்த்துக்கலாம். அப்புறம் தேங்காய் வந்து ஒரு அரை கப்பு தேங்காய் சேர்த்து மொத்தமாக அரைச்சி வச்சுருக்கேன். ஒரு கொதி வந்ததுக்கப்புறம் இந்த அரைச்ச விழுதை நம்ம சேர்த்துடலாம். காலிஃப்ளவர் சேர்ந்து ஒரு கொதி வந்துடுது. இப்போ அரைச்ச விழுதை சேர்த்துடலாம். வெயிலில் காரம் எல்லாமே, காரம் மசாலா எல்லாமே ரொம்ப மைல்டாக இருக்கட்டும். அப்போ தான் வந்து நல்லது, உடம்புக்கு நல்லது, வேறு எதுவும் இல்லை. இன்னும் கொஞ்சமாக வந்து தண்ணி இதை அலம்பி விட்டுக்கலாம் மிக்ஸி ஜாரியே. இட்லி தோசை இருந்துச்சுன்னா பிரச்சனையே கிடையாது. நீங்கள் மத்தியானம் வந்து இட்லியோ தோசையோ டக்குன்னு பண்ணிடலாம். அவ்வளோதான். இதெல்லாம் சேர்ந்து ஒரு கொதி வரட்டும். காலிஃப்ளவர் குருமா வந்து இது வந்து சப்பாத்தி, தோசை, அதுக்கப்புறம் ஆப்பம், இடியாப்பம் எல்லாத்துக்குமே நல்லாயிருக்கும். நீங்கள் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நம்மளதில் வந்து எண்ணெயே வந்து ரொம்ப கம்மியாக தான் இருக்கும். ஒரு 3 டீஸ்பூன் எண்ணெய் விட்டு தான் வந்து இந்த குருமாக்கே வதக்கணும். இந்த குருமா வந்து நல்லா கொதித்து வரும்போது கொத்தமல்லியும் தூவிட்டு நெய் ஒரே ஒரு டீஸ்பூன் விட்டுட்டு மூடி வச்சுருங்க. அவ்வளோதான். அப்புறம் சாப்பிடும்போது திறந்து பார்த்தா போதும். நீங்கள் நல்லாயிருக்கும், ரொம்ப நல்லா வாசனையாக அந்த நெய்யோட வாசனை அதில் இறங்கி ரொம்ப சூப்பராக இருக்கும். இன்றைக்கி காலையிலேயே பார்த்துருப்பீங்க ரெசிபி, அதாவது வெறும் கீரை கூட்டுலேயும் வந்து தாளிக்கிறதுக்கு மட்டும்தான் ஒரு 1.5 டீஸ்பூன் வந்து எண்ணெய் விட்டுருந்தேன். அவ்வளோதான். அதே மாதிரி வெண்டைக்காய் வந்து தேங்காய் போட்ட கறி பண்ணோம். அதுலேயும் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஒரு 2 டீஸ்பூன் தான் எண்ணெய் இருக்கும். கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா எல்லாம் சேர்ந்தே ஒரு 5-6 டீஸ்பூன் தான் எண்ணெயே. ஸோ எண்ணெயும் ரொம்ப கம்மி. டயட் ரெசிபி, அதாவது நம்ம நல்லா நம்மளுடைய இதுலேயே வந்து டெய்லி சமையல்லே வந்து நல்லா டேஸ்ட்டாகவும் டயட்டாகவும் சாப்பிட்லாம். வெறும் காய் மட்டும் பழம் மட்டும் அப்படின்னு சாப்பிடாம இந்த மாதிரியாகவும் நம்ம சாப்பிட்லாம். ரொம்ப எப்படி சொல்கிறது, பேலன்ஸ்டாக இருக்கும். நீங்கள் பார்த்தீங்கன்னா பருப்பு எல்லாமே இருந்திருக்கும் பாருங்கள். புரோட்டீன் இருக்குது, கால்சியம் இருக்குது, அப்புறம் வந்து அயன் இருக்குது. எல்லாமே சேர்ந்து தான் நம்ம சமைக்கிறோம் ஒவ்வொரு நாளையுமே. ஆமாம், எல்லாமே சேர்ந்து தான் நம்ம சமைக்கிறோம். அதனால் வந்து பேலன்ஸ்டாக இருக்கும் நம்மளுடைய டயட்டு. இப்போ வந்து நம்மளுடைய காலிஃப்ளவர் குருமாவும் நல்லா கொதிச்சிடுச்சு. அதனால் கொத்தமல்லியை தூவிட்டு கொஞ்சமாக ஒரே ஒரு ஸ்பூன் நெய்யை விட்டுட்டு ஆஃப் பண்ணிவிடுங்க. மூடி வச்சிடலாம். ஆஃப் பண்ணிட்டு மூடி வச்சிடலாம். அவ்வளோதான். அப்புறமா நீங்கள் எப்போ சப்பாத்தியோ இல்லை தோசையோ எதுக்கு நீங்கள் தொட்டுண்டாலும் பரவாயில்ல, பண்ணும்போது அப்பங்க வந்து சப்பாத்தி மாவுலாம் ரெடியாக வச்சுட்டிங்கன்னா அப்பங்க டக்குன்னு ஒரு 2 சப்பாத்தியோ 3 சப்பாத்தியோ இட்டுக்கலாம். அவ்வளோதான். ஸோ இன்றைக்கி ரெசிபி பார்த்துருப்பீங்க. கண்டிப்பாக உங்கள் எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்சிருக்கும். டயட் ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறவங்க வந்து கண்டிப்பாக டயட்டுன்னு இல்லை, வெயிலில் இப்போ நான் சொன்ன ரெசிபிலாம் நீங்கள் இந்த மாதிரியே டயட் ஃபாலோ பண்ணிட்டு வந்தீங்கன்னா ரொம்ப ஹெவியாக இருக்காது. சில சமயம் வந்து தண்ணி குடிச்சு நமக்கு உப்புசமாக வயிறு ஃபுல்லாக சாப்பிட்டா மாதிரி இருக்கும். அந்த மாதிரிலாம் இல்லாமல் ரொம்ப பேலன்ஸ்டாக இருக்கும். கண்டிப்பாக வந்து இந்த டயட் ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள். நான் அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன்.